பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 2 பத்தி பேசிடலாம். நேத்து வந்து 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 10 பேரை செலக்ட் பண்ண போறாங்களாம். சோ எத்தனை பேர் வந்து நம்மள இரிட்டேட் பண்றாங்க, எத்தனை பேர் நம்மள ஜாலியா வச்சுக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து டிசர்விங் கண்டஸ்டன்ட் பட் இவங்கள போய் அனுப்பி வைக்கிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா 10 பேர் ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. அடுத்து வந்தது ஷோபா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க வரும்பொழுதே பாத்தீங்கன்னா சாதாரணமா வரல, தலகுப்புற வந்துட்டு நடந்து வந்தாங்க. கிரட்ஜ் படத்துல எல்லாம் நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து வந்தாங்க. சோ அவங்க அப்படி வரும்பொழுதே குரலை வித்த காட்டுறாங்கல்ல, சோ கண்டிப்பா வந்து இவங்க செலக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவங்க யோகா ட்ரைனரா, அதனாலதான் அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. சோ அந்த நடந்து வந்தது நம்ம தப்பு சொல்ல, பட் ஏதோ ஒரு வித்தை காட்டுறாங்கல்ல, சோ அந்த வித்தைக்காக வந்து அவங்களை கண்டிப்பா செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு அவங்க உள்ள வரும்போதே தோணுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜட்ஜஸும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் அது செலக்ட் பண்ணதுக்கு அது மட்டும் ரீசன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. டக்கு டக்குன்னு போட்டோஸை மாத்தி காமிச்சாங்க. அதுல ரியாக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ரியாக்ஷன்ஸை மாத்தி மாத்தி கதை சொல்லணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. டக்கு டக்குன்னு மாத்துறாங்க. டக்கு டக்குன்னு இவங்களும் வந்து அந்த ரியாக்ஷன்ஸை மாத்தி மாத்தி ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ ஷோபான்ற அந்த கண்டஸ்டன்ட் வந்து ஒரு நல்ல செலக்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்து வந்த கண்டஸ்டன்ட் தமிழரசு. இவர் வந்து நம்ம பிக் பாஸ் பாக்குறோம்னா பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா இவரை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2 வருஷமா வந்துட்டு 2021 நினைக்கிறேன், என்ன வருஷம் தெரியல, ரொம்ப நாளா வந்து அவர் ஒரு பேனரை தூக்கிட்டு விஜய் சேதுபதி படம் போட்டுட்டு நான் வந்து பிக் பாஸ் குள்ள போகணும்னு முட்டி போட்டு நடந்தாரு. பல ஊர்களுக்கு நடந்தாரு, மலையில நடந்தாரு, வெயில நடந்தாரு. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருந்தாரு. நான் நினைச்சேன் பிக் பாஸ் உடைய தீவிர ஃபேன் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில அவர் ஆடிஷனுக்கு வந்திருந்தாரு. வந்த பிறகு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவர் வந்து சொன்னாரு, இவ்வளவு பிக் பாஸ்க்கு வரணும்னு துடிக்கிறவர் வந்து பிக் பாஸ்ல ஒரு சீசனை கூட அவர் பார்த்ததே இல்லையா. சோ பிக் பாஸ்னா என்னன்னு அவருக்கு தெரியாதான். அதுக்கப்புறம் யாருக்கிலையும் வேலை பார்க்க பிடிக்காதான். அப்புறம் 9 to 5 ஜாப் பிடிக்காதான். அவர் வந்து டைரக்டர் ஆகணுமா. பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். இதெல்லாம் வந்து அவருடைய இஷ்யூஸ் சொன்னார். இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 to 5 வேலை பார்க்கறது வந்து ஒரு இஷ்யூவா. சோ மொத்தத்துல வந்து வேலை பார்க்க கூடாது, வேலை பார்க்காம ஈஸியா சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் சொல்லும் பொழுதே சொன்னாரு, அந்த பேனர் தூக்கிட்டு நடந்தா எனக்கு ஈஸியா ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டேன். சோ ரொம்ப இம்மெச்சூரா நடந்துகிட்டேன் ஸ்டார்டிங்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரோட எண்ணம் வந்துட்டு பிக் பாஸ்க்கு வருமோ இல்லையோ நமக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும்னு நினைச்சாரு. சோ அந்த ரீச் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. தமிழரசுக்கு வந்து அந்த இடத்துல வெற்றி கிடைச்சாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கான ப்ராசஸ்ல வந்து அவர் தோத்து போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து அந்த வீட்டுக்கு போறதுக்காக தன்னை எதுவுமே குவாலிஃபை பண்ணிக்கல. பிக் பாஸ் பாக்கலங்கிறாரு, வேலை செய்ய பிடிக்காதுங்கிறாரு, 9 to 5 ஜாப் வந்து பண்ண பிடிக்காதுங்கிறாரு, அது 9 to 5 ஜாப் பண்றதே வந்து எனக்கு ஒரு இஷ்யூ அப்படிங்கிறாரு. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ராஜு தெளிவாவே கேட்டாரு. சோ மொத்தத்துல வந்து உழைக்கிறது பிடிக்காது அப்படிதானேன்னு கேக்குறாரு. அப்புறம் டைரக்ஷன் பிடிக்குங்கிறாரு, அப்புறம் டைரக்ஷன் கத்துக்கிட்டேங்கிறாரு, அப்புறம் டைரக்ஷன் வந்து ஒரு சீன் சொல்றேன் நீங்க வந்து டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஐயோ நான் அந்த அளவுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகல அப்படிங்கிறாரு. சோ இன்னும் கத்துக்கணுங்கிறாரு. சோ இந்த மாதிரி கனவுகளை மட்டுமே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதற்கான முயற்சி என்ன எடுத்தாருன்னு பார்த்தா 0. அதனால அவர் வந்து அங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி வந்து இந்த தமிழரசு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அமைச்சிருப்பாங்க, ஆடிஷன்ஸ் நடந்திருக்கு, 1-on-1 இன்டர்வியூ நடந்திருக்கு. சோ இதுல எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும்ல, நீங்க பிக் பாஸ் பாத்திருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அவர் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்கலாம். இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்க வேணாம். இவங்க எல்லாம் வந்து டிஆர்பிக்காகவே உள்ள அமைச்ச மாதிரி இருந்தது. அதாவது இவ்வளவு காலம் அவர் வந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்காருல்ல, சோ இந்த மனுஷன் உள்ள வருவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். சோ அவர் வந்து என்ன நடந்ததுன்ற அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்காகவே வந்து இவர் டிஆர்பிக்காக தான் இந்த 50 கண்டஸ்டன்ஸ் கூட சேர்த்து உள்ள அமைச்சிருக்காங்க அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது. அடுத்த கண்டஸ்டன்ட் முனியம்மா வந்து வரும்பொழுதே ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அவங்க பேச்சுல வந்து இன்னசென்ஸ் இருந்தது. அப்புறம் ஸ்பான்டேனியஸா அவங்க கொடுத்த பதில்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. உடனே ஆரியும் ஓவியாவை பார்த்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும், ராஜுவை பார்த்துட்டு உங்க சீசன் நான் பார்க்கவே இல்லை, அதனால நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா சொன்னதுமே நல்லா இருந்தது. சோ உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுற மாதிரி இல்ல. அண்ட் அவங்க ஹஸ்பண்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. என் ஹஸ்பண்ட் தான் இங்க கொண்டாந்து விட்டாரு, சீமான்னு ரெஃபர் பண்ணி பேசியிருந்தாங்க. சோ யார் அந்த சீமான் பேர் தெரிஞ்சுக்கலாமான்னு ஆரி கேட்கும் பொழுது என் புருஷன் பேரே சீமான் தான் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. சோ அவங்க பேசும் பொழுது வந்து அது வந்து நடிப்பா தெரியல, அவங்க கிட்ட இயல்பா வந்த மாதிரி இருந்தது. அவங்க கிட்ட நேச்சுரலாவே ஒரு இன்னசென்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இவங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வந்தானா, பிரியங்கா சீசன்ல இருந்த தாமரை அக்கா தான் வந்து ஞாபகம் வந்தாங்க. அந்த கண்டஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்களா, இல்ல இவங்க இன்னும் வெள்ளந்தியா இருப்பாங்களா, இல்ல வந்து கேமராக்காக நடிக்கிறாங்களா, அதெல்லாம் போக போக தெரியும். சோ முனியமா உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை பார்க்கும் போதே ஒரு நல்ல வைப் கிடைக்குது. இவங்க வந்து உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஒரு தகுதியான கண்டஸ்டன்ட் நினைக்கிறேன். சோ இவங்க பேசுற விதத்தை பார்த்தே வந்து 3 ஜட்ஜஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போய் இவங்களுக்கு உடனே கிரீன் கார்டு கொடுத்து இவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் சரண்யா. இவங்க வந்து லாயரா, எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் கொடுத்தாங்க. ஆரி வந்து டைரக்டாவே ஒரு क्वेश्चन கேட்டாரு. இங்க இருக்கிற 3 ஜட்ஜஸ்ல வந்து யார் ஜட்ஜா இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே ராஜு சொன்னாரு, பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களா, அவங்க என்னதான் கை காமிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து சரண்யா ராஜு தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ராஜு வந்து பிக் பாஸ்ல ரொம்ப சேஃப் ஜோன்லயே இருந்துட்டு வந்தாரு, அவர் வந்து பெருசா பிரச்சனைகள்ல தலையிடல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம்
யோசிச்சு பார்த்தா கரெக்டான விஷயம் தான். பெருசா கருத்துலாம் எடுத்து வைக்கல. பட் ரொம்ப ஜாலியா இருந்தது. அவரோட இது பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங் ஃபேக்டர். அவர் காமிச்சாலே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அவர் குடுக்குற கவுண்டருக்காகவே வந்து அவர் எல்லாருக்கும் பிடிச்சது. சோ ராஜு வந்து டைட்டில் அடிச்சதுக்கு காரணம் வந்து நல்ல என்டர்டெய்னர் அப்படின்றதுக்காக தான். சோ அவர் சேஃப் ஜோன்ல இருந்து வந்தாரா அப்படின்னு பார்த்தா எஸ், கொஞ்சம் சேஃப் ஜோன்லயே இருந்த மாதிரி தான் இருந்தது ராஜு. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்ல வந்து அவங்களால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. வந்து சாவி வச்சு திறக்க சொன்னாங்க. அது அவங்களால பண்ண முடியல. பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்டா தான் தோணுனாங்க. பட் அவங்கள வந்து ஹோல்டுல போட்டாங்க. ஹோல்டுனா வெயிட்டிங் லிஸ்ட். சோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இன்னும் சில போட்டிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரிஜெக்ட் பண்ணல, பட் ஹோல்டுல வச்சிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து ஒரு ஜிம் ட்ரெய்னர் பயங்கர கான்ஃபிடென்ட்டா உள்ள வந்தாரு. ஆனா அவருடைய கான்ஃபிடென்ட்ட நொறுக்கி திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க ஜட்ஜஸ்லாம் ரிஜெக்ட்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்த உடனே அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி பேசினாரு. அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு தனியா வளர்த்ததெல்லாம் சொன்னாரு. சொன்ன உடனே வந்துட்டு நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க, சிம்பத்தி கார்டு, விக்டிம் கார்டு ப்ளே பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பட் அவர் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கம்மியா தான் இருந்தது அவர் பேசும்பொழுதே. மேபி அந்த ரீசனுக்காக அவரை வந்து செலக்ட் பண்ணல. அடுத்த கண்டஸ்டன்ட் டார்வின். யோகி பாபுவை தான் நம்மளுக்கு நினைவுபடுத்தினாரு. ஆனா பயங்கர வைபோட வந்தாரு. ஃபுல் எனர்ஜி பாம் அப்படின்னு சொல்லலாம். வந்ததுல இருந்து திரும்பி போற வரைக்கும் ஃபுல் எனர்ஜியோட இருந்தாரு. அண்ட் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அவருக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ கையை விட்டு ஒரு பொருளா எடுக்கணும். ஸோ அந்த பொருளை வச்சு கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை ரொம்ப நல்லாவே பண்ணாரு. நல்லா என்டர்டெய்னிங்காகவும் கொண்டு போனாரு. அப்புறம் உங்க தலையில எவ்வளவு முடி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ 2,00,000 ஏதோ ஒரு கவுண்ட் சொன்னாரு. திரும்பி வந்து இது என்ன முடியாதுன்ற தைரியத்துல தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல சரி எண்ணி கூட பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. தப்போ ரைட்டோ அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எனர்ஜி அது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து டார்வினை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்த உடனே தோணுச்சு அவர் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் டோனி. அவர் வந்து ஒரு ரேப்பர் போல இருக்கு. நல்ல ரேப் சாங் பாடிட்டே வந்தாரு. அவருக்கு வந்து சில வேர்ட்ஸ் சொல்லி இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்க ரேப் பாடணும் அப்படின்ற மாதிரியான டாஸ்க் கொடுத்தாங்க. அதையுமே ரொம்ப நல்லா தான் பண்ணாரு. ஸோ இஸ் அ என்டர்டெய்னிங் டேலண்டட் பர்சன் தான். மத்தபடி அந்த ஃபன் சைட்ல அப்படின்னு பார்த்தா டோனிக்கு பெரிய ஃபன் சைட் இருக்கிற மாதிரி தெரியல. இஸ் அ டேலண்டட் பர்சன் எஃப்ஜே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உள்ள போய் அவர் ஃபன்னா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலயோ என்னமோ டோனியை வந்து ஹோல்டர்ல போட்டாங்க. அடுத்து கண்டஸ்டன்ட் வந்து ஷம்சீன் நினைக்கிறேன். அவங்க ஒரு திருநங்கை. அவங்க வந்து அவங்க திருநங்கை அப்படிங்கறத சொல்லிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்ட மாதிரி தெரியல. அதை பத்தி சொல்லும் பொழுது முக்கியமா வந்துட்டு சில இடங்கள்ல வந்து என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படிலாம் சில பேர் கேட்டாங்க. அந்த இடத்துல கூட அவங்க சொன்னாங்க நீங்க நானும் கடவுள் கிடையாது, நான் அப்படி கடவுளா இருந்தா நான் ஏன் பிச்சை எடுக்கிறேன் அப்படிலாம் அவங்க வந்துட்டு ரொம்ப ரியாலிட்டியை பேசினாங்க. சோ அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அவங்கள பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவான மைண்ட் செட்டோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்க்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகான பெண்ணா இருந்தாங்க. ரெஸ்யூம்ல போட்டிருப்பாங்க போல இருக்கு அவங்களுக்கு சிலம்பம் தெரியும் அப்படின்னு சொல்லி. டேலண்ட் என்ன ராஜு அழுத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. டான்ஸ் முதல்ல சொன்னாங்க. அது தவிர்த்து உங்க டேலண்ட் என்னன்னு கேட்கும் பொழுது சிலம்பம் போட்டிருந்ததுனால சிலம்பம் போட்டிருக்கீங்களேன்னு உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா சிலம்பம் தெரியும், பட் ரொம்ப தெரியாது அப்படின்னு சொல்லி சிலம்பம் சுத்தலாம் அப்படின்ற மாதிரி சுத்த வச்சாங்க. அடுத்து ராஜு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு ஓகே இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் சிலம்பம் அத்தனை தடவை கத்திட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ராஜு அவர்கள் தனக்கு சிலம்பம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு எல்லாம் காட்டின மாதிரி இருந்தது. அடுத்து வந்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சம்யுக்தா வரும்பொழுதே வந்து தன்னை மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி மாசா அப்படி என்னமா வேலை பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது ட்ரெயின்ல வந்துட்டு நான் சீட்டு போட்டிருந்தேன். அந்த சீட்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. அவரை பலார் நாரா விட்டு வெளில இழுத்து போட்டேன் அப்படின்னாங்க. சரி 2வது மாஸ் கதையை சொல்லுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டிச்சிங்க்கு துணி கொடுத்திருந்தேன் எங்க அக்கா கல்யாணத்துக்கு. அதை மாத்தி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டா அந்த பொண்ணு திரும்ப போய் சொல்லிட்டே இருந்தது. பழின்னு ஒரு அற விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆரி சொன்னாரு நீ என்னமா மாஸ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, எல்லாரையும் அடிக்கிறது தான் வந்து மாசா, இது வந்து வயலன்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ராஜுவும் ஆரியும் கேட்டாங்க. ராஜு வந்து நீங்க மாஸ்ன்னு சொல்லும் பொழுது நீங்க எதை மாஸ்ன்னு சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன்னா 27 வயசுல நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓன் பண்றீங்க, சோ அதுதான் மாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப கரெக்ட். நிறைய பேருக்கு வந்து மாஸ்னா என்ன அப்படின்னே தெரியல. உங்க வாழ்க்கையை வந்து நீங்க அழகா வடிவமைச்சுக்கிறீங்கல்ல, அதுவும் ஒரு வகையான மாஸ் தான். 25 வயசுல தானே ஓன் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ங்கிறது பெரிய விஷயம். சோ அதை பண்ணிருக்காங்கன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட். சோ அதுதான் வந்து ஒரு மாசான விஷயம் அவங்க லைஃப்ல. பட் அதை சொல்ல மறந்துட்டு வேற எந்த கதையும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரிதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சைலண்டா நிறைய மாஸ் வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க மாஸ்ன்றதே அவங்களுக்கு தெரியாம. அப்படியும் வந்துட்டு ராஜு சொன்ன பிறகு வந்து இதெல்லாம் சொன்னதெல்லாம் மாசு இல்லைங்க, சோ நீங்க மாசு இன்னொரு தடவை சொல்லாதீங்கன்னு சொல்லும்பொழுது அப்போ அந்த பொண்ணு அடம் பிடிக்கிறாங்க. சம்யுக்தா இல்ல நான் மாசு தான், என்ன போய் நீங்க மாசு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆரியும் ராஜுவும் உடனே சொன்னாங்க இது பேர் வந்து மாஸ் கிடையாது, அது பப்ளிக் நியூசன்ஸ். நீங்க ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அது எல்லாமே நீங்க பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு மாசுன்னு உங்களை சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த இடம் ஃபன்னா இருந்தது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப பேசினதுக்காகவே வந்து ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இடக்கு முடக்கா பேசினாலே அவங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. சோ நானும் வந்து இந்த பொண்ணை செலக்ட்
செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க சம்யுக்தாவை. ஸோ எபிசோட் 1-2 பத்தின ரியாலிட்டி செக்குக்கு வந்துடலாம். ரெட் ஃபிளாகா பார்த்தது நான் என்னன்னா, ஜட்ஜஸ் உடைய சில செலெக்ஷன் ப்ராசஸே வந்து எனக்கு வெறும் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க, அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க அப்படின்னு தோணுது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் அரசு செஞ்ச விஷயத்த தான் சொல்வேன். பல வருஷமா வந்து பிக் பாஸ் வரணும், அது என் கனவு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு முட்டி போட்டு நடந்து போய் அவ்வளவு வேலைகள் பண்ணவர் வந்து கடைசியா தன்னை ஒழுங்கா தயார்படுத்திக்கிட்டு ஸ்டேஜுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவர் அதுவும் பிக் பாஸை நான் பார்த்ததே இல்ல. எனக்கு வந்து 9 to 5 ஜாப் பிடிக்காது, டைரக்ஷன் பிடிக்கும், ஆனா நான் எதுவுமே கத்துக்கல, ஆனா டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு, இப்படிலாம் வந்துட்டு சொல்லும் பொழுது ஆசைகள் மட்டும் வச்சுட்டு இருந்தா பத்தாது, அதுக்காக தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை அவர் பண்ணல, தமிழரசு பண்ணல அப்படிங்கிற பொழுது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஸோ ஏன்னா அவர் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கண்டஸ்டண்டா தான் இருந்தாரு. ஸோ அது ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்ட். அது இல்லாம சம்யுக்தா தன் கிட்ட வந்து மாசான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதை மறந்துட்டு தான் செஞ்ச எதேதோ விஷயங்களை அவங்களை அடிச்சதுலாம் வந்து மாசான காரியம் நினைச்சு அந்த ஸ்டோரி எடுத்துட்டு வந்து சொன்னது வந்து சிரிப்பு தான் வந்தது. சோ அது வந்து ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்டா நான் பாக்குறேன். கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முனியம்மாவை சொல்லலாம். முனியம்மா வந்து ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப இன்னசென்ட்டா, டக்குன்னு ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு ஒண்ணு தோணுது, பதில் சொல்றாங்க. அது வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கு, அது ஃபன்னா இருக்கு, சிரிப்பு வருது. சோ அது வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கு. சோ அவங்க வந்து கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டஸ்டன்டா இருப்பாங்கன்னு தோணுது. அது இல்லாம டார்வின், ஷோபா இவங்க 2 பேர்கிட்டயுமே தான் ஸ்பான்டினிட்டி இருந்தது. டக்குன்னு வந்து ஸ்பான்டேனியஸா ஒரு ஸ்டோரி சொல்லுங்க, ரியாக்ஷன் மாதிரி சொல்லுங்க, ஒரு பொருளுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது கடகடன்னு வந்து அந்த டைம் படி சொன்னாங்க. ஸ்பான்டேனியஸா அவங்க தந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, சோ அது வந்து கிரீன் ஃபிளாக் மொமெண்ட். சரண்யாவும் வந்து கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொன்னாங்க. ஜட்ஜஸே கேட்கும் பொழுது இதுல வந்து யார் வந்து குவாலிஃபைட் ஜட்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜு அப்படின்னு டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னாங்க. சோ ரொம்ப தைரியமா இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்கன்னு தோணுச்சு. அதுவுமே ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்டா தான் நான் பாக்குறேன். காமெடி மொமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழரசு சொன்ன விஷயம் தான். பாஸ் பாத்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல, டைரக்ஷன் பண்றேன்றீங்களே, நான் ஒரு சினாரியோ கொடுக்குறேன், அதை வச்சு டைரக்ட் பண்றீங்களா, ஸ்டோரி சொல்றீங்களான்னு சொன்னா அதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஸோ நோ ப்ரிப்பரேஷன் அட் ஆல். பட் அவர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அது ஃபன்னா இருந்தது. முனியம்மா வந்து அவங்க ஹஸ்பண்டோட பேசின ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணாங்க. அதுவுமே வந்து நல்லா ஃபன்னா இருந்தது, காமெடியா இருந்தது. அண்ட் டைரக்டாவே ராஜுவை பார்த்த உடனே வந்து உங்களுக்கு தெரியல, உங்க சீசனை நான் பார்க்கல, அது இல்லாம 4வது சீசனுக்கு அப்புறம் வந்த சீசன் எல்லாமே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, ஒன்னும் பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா, ரொம்ப இன்னசென்ட்டா பேசினாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து கண்டிப்பாவே ஒரு காமெடி ஃபேக்டர் தான். இது மட்டும் இல்லாம ராஜு அவர்களுடைய அங்க இருக்கிற அந்த தக் லைன்ஸ் எல்லாமே வந்து ஃபன் மொமெண்ட் தான். சர்ப்ரைசிங் மொமெண்ட்னு பார்த்தா எஸ், தன்னை கண்டிப்பா தயார்படுத்திக்காம வந்த தமிழரசு தான். ஏன்னா நான் அவர்கிட்ட இருந்து ஒரு பார்வையாளரா சில விஷயங்கள் எதிர்பார்த்தேன். இவ்வளவு முயற்சி எடுக்கிறாரே, கண்டிப்பா தன்னை வந்து தயார்படுத்திட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். பட் அந்த இடத்துல வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. தமிழரசு வந்து நம்ம நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருந்தது. அண்ட் அவரை வந்து கொஞ்சம் கூட தயார்படுத்திக்காம வந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அது சர்ப்ரைசிங் மொமெண்ட். அடுத்து வந்து முனியம்மாவுடைய சில பதில்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஓவியா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எங்களை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு கேட்ட பொழுது அதுக்கு அவங்க சொன்னாங்க, பயப்படணுமா, ஏன் பயப்படணும், எல்லாருமே மனுஷங்க தானே, எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்னு கேட்டது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா அண்ட் ஸ்பான்டேனியஸா இருந்தது. மொத்தத்துல எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா 10 பேரை ஆடிஷன் பண்ணி 3 பேரை செலக்ட் பண்ணி 3 பேரை ரிஜெக்ட் பண்ணி 4 பேரை ஹோல்ட்ல போட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலா வந்துட்டு முனியம்மா அண்ட் டார்வின் நல்ல கண்டஸ்டன்டா தெரிஞ்சாங்க. இன்னும் 38 போட்டியாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் தெரியும். அநேகமா டாப் 15 செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாப் 15ல எந்தெந்த கண்டஸ்டன்ட் வர போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் காமன் மேன்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போறவங்க நிஜமாவே நமக்கு பிடிச்ச போட்டியாளர்களா இருப்பாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த பிக் பாஸ் 1 and 2 எபிசோட் பத்தின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட், உங்களுக்கு பார்த்த உடனே இவங்க நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு தோணுன ஒரு கண்டஸ்டன்ட் நேமையும் வந்து காரணத்தோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிக்க ஆர்வமா இருக்கேன். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.